இட்ஸ் போட் சினிமாவில் இந்த இப்படியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 2 பேருக்குமே வந்து மோதிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ பூர்ணிமா அண்ட் விஷ்ணு இவங்க 2 பேரும் வெளியே போகிற வரையுமே வந்து சண்டை இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து 2 பேருக்குமே வந்து அவங்கவுங்க மனசில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயங்கள் இவங்க அவங்கள திட்டினாலும் அவங்க இவங்கள திட்டினாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மொமெண்ட்டில் வந்து 2 பேருமே சாரி கேட்டு சேர்ந்துப்பாங்க. இப்போ ஃபைனலாக வந்து இப்போ பிக் பாஸ் வீட்டில் இருந்து நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பூர்ணிமாவே வந்து விஷ்ணு கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸோ விஷ்ணு கிட்ட வந்து விஷ்ணு சாரி 2 பேருமே மாற்றி சாரி சொல்லிக்கிட்டாங்க. ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. ஸோ எல்லாமே கேம் தான், வெளியே வாங்க, உங்களோட ஏவி பார்த்தா ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. அதுக்கப்புறம் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொன்னார். ஸோ நீங்கள் வெளியே வாங்க, நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துட்ருக்கோம். ஸோ ஒர்க்காக வந்து பண்ணுவோம் நல்லா. ஸோ இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே கேமுக்காக தான். ஸோ எதுவும் மனசுக்கு வச்சுக்காதீங்க, நான் யூஸ் பண்ணல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ணி அது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இது கேமுக்காகவா இல்லை கேமரா இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் தாண்டி அந்த இடத்துல அந்த ஒரு மொமெண்ட்டில் நம்ம இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க மாட்டோம். ஸோ இவ்வளோ நாள் நடந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வீட்டில் தான் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறனால தான் அவங்களுக்கு அந்த ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம் வந்து டக்குன்னு வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனலாக வந்து 2 பேருமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஃபைனலாக ஒரு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சண்டை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கள் சண்டை போடாதீங்கன்னு சொல்லி. நான்லாம் வந்து சண்டை போடுற மூட்லே இல்லை, அவங்க தான் வந்து ஏதாவது வம்பு இழுத்துட்டே இருக்காங்க, நல்லா சண்டை போடுற விஷயத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு ஃபைனலாக வந்து போனதை வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் வந்து நடந்தது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.